வணக்கம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் தைப்பொங்கலை முன்னிட்டு யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் விஜயம் தற்போது அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தாமல் இல்லை. பலாலியில் பொதுமக்கள் மத்தியில் வீதி வழியே அதிகம் பாதுகாப்பு பந்தா இல்லாமல் அவர் காலை வேளையில் நடைபயிற்சி செய்திருக்கிறார். வடக்கில் சென்ற இடமெல்லாம் மக்களோடு நெருங்கி பழகியிருக்கிறார். பாதுகாப்பு கெடுபிடிகளை துறந்து மக்களை அண்டி அவர் பழகியிருக்கிறார் என்று தற்போது பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். அவற்றை தொலைக்காட்சியிலும் சமூக ஊடகங்கள் வாயிலாக தாராளமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது தவிர அவர் பங்கு பெற்றிய நிகழ்வுகளில் பெரும் எண்ணிக்கையிலானோர், குறிப்பாக இளைஞர்கள், யுவதிகள் கலந்து கொண்டனர் என காட்டப்படுகிறது. இவையெல்லாம் உண்மை என்றாலும் கூட இவற்றுக்கு ஊடாக சொல்லப்படும் செய்தி என்ன என்பது குறித்து பலரும் பேசுகின்றார்கள். ஆனால் இது விடயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சொல்லப்படுகிற விடயம் ஜாதி என்பது பற்றி யாரும் பேசுபவர்களாக தெரியவில்லை. கொழும்பில் கூட இப்படி காலை முகத்திடலில் பாதுகாப்பு பந்தா இன்றி காலை நடைபயிற்சிக்கு போகும் நிலையில் நாட்டின் ஜனாதிபதி இல்லை. வடக்கில் மக்களையும் பிரமுகர்களையும் அரசியல் தலைவர்களையும் அவர் நெருங்கும் அளவுக்கு தென்னிலங்கையில் நெருங்கக்கூடிய நிலைமை இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகிறது. அனுரகுமார் திசாநாயக்க மாத்திரமல்ல, முன்னர் பதவியில் இருந்த சந்திரிகா, மைத்ரி, மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் போன்றவர்களும் கூட வடக்கில் மக்களோடு இப்படி பழகுவதற்கு, நெருங்குவதற்கு, அரசியல் நாடகங்கள் நடிப்பதற்கு விருப்பம் இருந்தது. ஆனால் பாதுகாப்பு நிலவரம் அவர்களை, மக்களையும் தூர தூர தள்ளி வைத்துவிட்டது. அந்த பாதுகாப்பு கெடுபிடி தமக்கு வடக்கில் இல்லை என்ற உறுதிப்பாட்டோடு அனுரகுமார் திசாநாயக்க இங்கு மக்களோடு நெருங்கி பழகினார் என்பதுதான் உண்மை. தென்னிலங்கையில் கூட இன்று பாதாள உலக அச்சுறுத்தல் உண்டு. ஆனால் அத்தகைய அச்சுறுத்தல் எதுவுக்கும் 100% வடக்கில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டுதான் இவ்வளவு தூரம் ஜனாதிபதி மக்களோடு இறங்கி பழகியிருக்கிறார். இதனூடாக அவர் உணர்ந்து கொண்ட செய்தியை அவர் உள்வாங்கினாரா என்பதுதான் கேள்வி. இவ்வளவு தூரம் மக்களோடு நாட்டின் ஜனாதிபதியை நெருங்கி பழகக்கூடிய அளவுக்கு வன்முறை ஆபத்தே இல்லாத வடக்கில் இத்தனை நிலப்பரப்பை முப்படைகள் தொடர்ந்து ஆக்கிரமித்து வைத்திருக்கலாமா? வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் நாட்டின் 2/3 பங்கு படையினரை குவித்து வைத்திருப்பது நியாயமா? வன்முறை வழியை முழுமையாக கைவிட்ட தமிழர்களை நம்பி இவ்வளவு தூரம் இறங்கி வரும் ஜனாதிபதி அவர்கள் தங்கள் விடயங்களை தாங்களே கையாளக்கூடிய விதத்தில் அதிகார பகிர்வை அவர்களுக்கு அளிப்பதற்கு இனியுமே பின்னடிப்பு? அரசியல் கைதிகள் விடுதலைக்கு பிற விடயங்களுக்கு ஏன் இழுத்தடிப்பு? ஆக ஜனாதிபதியின் இந்த வடக்கு விஜயம் மூலம் தமிழ் மக்கள் படிக்க வேண்டிய விடயங்கள் அல்ல. தமிழ் மக்களின் நடத்தை மூலம் ஜனாதிபதி படித்து உள்வாங்கி பிரதிபலிக்க வேண்டிய விடயங்கள் தான் நிலுவையில் அதிகம் உள்ளன. அதனை அனைவருக்கும் அவர் தரப்பினருக்கும் நினைவூட்ட விரும்புகின்றோம். இதேவேளை தையெட்டி திச விகாரை அமைந்துள்ள பொது மக்களின் காணிகளை விரைவாக விடுவியுங்கள் என ஜனாதிபதியிடம் நாம் நேரில் வலியுறுத்தினார் என யாழ்ப்பாணம் ஸ்ரீ நாகவிகாரையின் விகாராதிபதி தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் பிற்பகல் யாழ் ஸ்ரீ நாகவிகாரைக்கு சென்று அங்கு விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். இந்த சந்திப்பு தொடர்பாக யாழ் ஸ்ரீ நாகவிகாரையின் விகாராதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோது மேற்கழுவாறு சில விடயங்களை தெரிவித்திருந்தார். அதாவது, வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு பல பிரச்சினைகள் இருக்கின்றன. அந்த வகையில் தையெட்டி திச விகாரை பிரச்சினையை ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன். பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதையும் ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன். ஜனாதிபதி அதனை ஏற்றுக்கொண்டார் என்றே தெரிகிறது. விகாரைக்கு பக்கத்தில் உள்ள மக்கள் மற்றும் காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி விரைவாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எனக்கும் இந்த காணிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நயினாதீவு ஸ்ரீ நாகவிகாரையின் விகாராதிபதிக்கே அங்கு தொடர்பு உண்டு. ஆனால் பொதுமக்கள் சார்பாகவே எனது கருத்தை முன்வைத்தேன். மேலும் போதை வஸ்து பிரச்சினைகள் காணப்படுகின்றமையால் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். ஆகவே வடக்கு மாகாணத்தில் தொழில் பயிற்சிகளை உருவாக்க வேண்டும் என்ற விடயத்தை தெரிவித்தேன் என குறிப்பிட்டுள்ளார்.